அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். அதாவது இன்றைய நேரலையானது இன்றைய அரசியல் சம்பந்தமான, அதாவது எங்களுடைய வடகிழக்கு தாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விடயங்களை நான் இன்று மக்கள் மத்தியில் கூறலாம் நினைக்கின்றேன். என்று பார்த்தீங்களா இருந்தால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு 2009க்கு முதல் எங்களுக்கான ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது. ஆனால் 2009க்கு பிறகு தங்களுடைய இந்த அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய கட்சிகளை வளர்த்து கொள்வதற்காக தங்கள் அந்த பிரிஞ்சு கொண்டு போய்விட்டார்கள். தற்போது இப்போ 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் நிலைநாட்டப்பட்டதுக்கான ஒரு காரணம் இருக்கின்றது. அது இன்று கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழரசி கட்சி 3 ஆசனங்களை தற்போது பெற்றிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் ஒரு 4வது ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருந்தது. காரணம் என்னென்றால் 2009க்கு பிறகு சம்பந்தன் ஐயாவனுடைய அந்த ஒரு வழிகாட்டலில் தான் சுமந்திரன் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்வாங்கப்படுகின்றார். அவர் திட்டமிட்டு தான் சிங்கள அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் இந்த கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். ஒரு விஷயம். அதே நிலையை இன்று நாங்கள் கடந்த காலங்களில் அமைச்சர் பதவிகளை நாங்கள் பெறவில்லை. ஆனால் சிங்கள அரசினுடைய வீட்டில தான் எங்களோட சம்பந்தன் ஐயா சாகும் வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய தேசிய கட்சி இந்த ஒரு ஆளுங்கட்சியோட நாங்கள் ஆதரவு வழங்கலாமே ஒழிய, ஆனால் நாங்கள் பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றதான் மக்களுக்கு நீங்கள் இந்த அரசியலை செய்து ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில், அதாவது இந்த சுமந்திரன் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவர். இந்த தமிழர், அதாவது எங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது போன்று எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழர் தாயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த சிங்கள அரசினுடைய நிகழ்ச்சி நிரல். இதில் தேசியத்துக்குள்ளே இருந்து கொண்டுதான் இந்த சுமந்திரன் இன்று கட்சியில் இருந்து இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் வடக்கு மாகாண கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிக மோசமான ஒரு முறையில் தான் அங்கு நடந்து முடிஞ்சது. காரணம் என்னன்னா, தமிழரசுக்கு கிடைக்க வேண்டிய ஆசனங்கள் சுமந்திரன் என்ற அந்த தெரிவால, அதாவது வேட்பாளர் தெரிவால தான் அந்த எங்களுக்கான ஒரு இதை தக்க வைக்க முடியாமல் போனது வடக்கு மாகாணத்தில். இந்த தமிழ் தேசியம் ஏன் நிலைநாட்டப்பட்டதுன்னு சொன்னால், ஜனாதிபதி தற்போது இருக்கிற கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகோ இந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவருடைய அந்த தேர்தல் காலங்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள், தாங்கள் இந்த ஊழல்களை ஒரு ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம், ஆயுத குழுக்களை நாங்கள் இல்லாத ஒழிப்போம், பல விடயங்களை பேசியிருக்கின்றார். அதாவது இந்த பயங்கரவாத தடைச்சட்டை கூட நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டது. சரியானே? அப்ப அந்த ஒரு இந்த கிழக்கு மாகாணத்தில் வடகிழக்கு தாயத்தில் எந்த வடக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக வருவதாக இருந்தால் ஒரு தமிழன், அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தமிழன் அங்கே வருவார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பாதி எங்களுக்கு இந்த சிறுபான்மை மக்கள், அதாவது எங்களோட ஏனைய சகோதர இனத்தை விட எங்களுக்கு தடையாக இருந்தது ஒரே ஒரு ஆள் தான், பிள்ளையன் என்ற ஒருவர் தான் ஒரு முக்கிய ஒரு தடையாக எங்களுக்கு இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு
தடையாக இருந்தது. அதை அனுரகுமார திசாநாயகருடைய அந்த வருக கிழக்கு மாகாணத்தில் ஒரு 3 ஆசனங்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த தேர்தலுடன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கிய ஒரு எதிரொலியாக ஒரு துரோக விளக்கொண்டு எரிஞ்சு கொண்டிருந்தது கிழக்கு மாகாணத்தில். தற்போது அது நூந்து விட்டது. காரணம், இந்த விளக்கு எரிவதற்கு காரணம் கடந்த கால தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சரியான செயற்படுத்த இல்லாத ஒரு காரணத்தால தான் அந்த பிள்ளையானுடைய வளர்ச்சி அந்த நேரம் வளர்ச்சி பெறப்பட்டிருந்தது அந்த அரசியல். இன்றைக்கு சாணக்கியன் அவர்கள் இப்ப சுமந்திரனால் அழைக்கப்பட்டு அவரும் திட்டமிட்டு தான் கிழக்கு மாகாண அரசியலை இல்லாம செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் சாணக்கியன் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு என் மீது சிலர் விமர்சனங்கள் வைக்கலாம். தமிழ் தேசியத்தில் அவர் 60,000 வாக்கு எடுத்திருக்கிறார். 60,000 வாக்கு அவருக்கு இல்லை. நான் கணிப்பிட்டது 30,000 32,000 வாக்கு அவர் சொந்த ஒரு கணிசமான அந்த ஒரு 32,000 வாக்குகள் அவருக்கான ஒரு வாக்கு இருக்கின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனைய வாக்குகள் அனைத்துமே சக வேட்பாளராக இருந்த 7 பேருடைய அந்த வாக்குகள் தான் தன்னால் அந்த நிதிகளை வழங்கி சாராயங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. நான் இந்த இடத்தில் உண்மைகளை சொல்லத்தான் முடியும். ஏனென்றால் இது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்ற ரீதியில் நான் மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஏன்னா நான் இந்த கட்சிக்குள்ளே தான் இருக்கின்றேன். பல விடயங்களை நீங்கள் இந்த முகநூலை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நாங்கள் ஒரு சுமந்திரனை புகழ்வதுக்கோ அல்லது சாணக்கியனோ புகழ்வதுக்கென்று இல்லை. எங்களுக்கு ஒரு தமிழரசி சரியான ஒரு திடமான ஒரு பலமான ஒரு தமிழரசி உருவாக வேணும் என்றதுல நான் மிகவும் பாடுபட்ட ஒருவன். நான் இன்றைய பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வருஷத்துக்கு பிறகு தான் நாட்டுக்கு தாயகம் திரும்பி அதையும் என்னுடைய அந்த விடுமுறை நாளை தமிழ் தேசியத்துக்கு அர்ப்பணிச்சு போட்டு தான் நான் நாடு திரும்பி வந்திருக்கின்றேன். என்னுடைய பணிக்கு நான் மீண்டும் திரும்பி இருக்கின்றேன். காரணம், எங்களுக்கான ஒரு இதில் எங்களுக்கு தலைவிதியும் இல்லை. இதுக்காக நாங்கள் கடன்பட்டவனும் கிடையாது. எங்களை இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக எங்களுடைய இந்த தேசிய தலைவர் முன்னெடுக்கப்பட்ட அந்த ஆயுத போராட்டம், நாங்கள் 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணுக்காக தியாகம் செய்திருக்கின்றோம். அதே போன்று பல மாமனிதர்களை நாங்கள் இந்த மண்ணில் தியாகம் செஞ்சிருக்கின்றோம். அதே போன்று பல தியாகங்களை செய்திருக்கிறோம். அன்னை போதியம்மாவை எடுத்து பார்த்தால் அதே போன்று எங்களுடைய திலீவண்ணையனுடைய நினைவு நாளாக இருக்கட்டும், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது உண்மையான தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால் தமிழரசி உங்களுடைய நிறைய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. முதலாவது, நீங்கள் கார்த்திகை மாதத்தில் தான் நீங்கள் வென்ற நீங்கள் பதவி பிரமாணம் செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய அந்த வெற்றி நாளை கொண்டாடுவதாக இருந்திருந்தால் மிக ஒரு தவறான வேலையை செய்து, நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உண்மையான ஒரு தாயினுடைய தமிழ் தாயினுடைய மாறில் பால் குடித்து நீங்கள் உண்மையான தேசியத்துக்காக எங்களுடைய இனத்துக்காக நீங்கள் ஒரு அரசியலை செய்வதாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மாவீரர்களுடைய நினைவு நாள்களை நீங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும். அன்னை போதியம்மாவுடைய நினைவு நாளை நீங்கள் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். மக்களை ஒன்றிணைத்து ஒரு தமிழ் தேசியத்தை, இளைஞர்களை நல்ல ஒரு தமிழ் தேசிய பாதையில் அடுத்த சந்ததியை நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. மாவீரர்களுடைய நினைவு நாளாக இருக்கட்டும், மே 18 இருக்கட்டும், எங்களுடைய எல்லா தேசிய நாட்களையும் இந்த தமிழரசி தலைமையேற்று நடக்க வேண்டும். ஆனால் இதுவரையில் நீங்கள் வெற்றி நாளை இந்த வெண்ட பிற்பாடு இந்த கிராமமாக சென்று கழுத்து காது மறையும் வரைக்கும் நீங்கள் மாலைகளை போட்டுக்கொண்டு அந்த ஒரு புனித நாளில் நீங்கள் ஊர்வலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையான ஒரு தேசியவாதியாக தமிழனுக்காக நீங்கள் களத்தில் இறங்கியிருந்தால் 50 மாவீரர் பெற்றார்களை எடுத்து நீங்கள் கௌரவிச்சு
அந்த நாளை உங்களோட வெற்றி நாளாக கொண்டாடி இருக்கணும். அதுக்கான நிதிகளை நாங்களே தந்திருப்போம் உங்களுக்கு. நீங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்து உங்களை நாங்களே வெற்றி மாலை சூடியிருப்போம் உங்களுக்கு. அந்த இடத்தில் நீங்கள் செய்யவில்லை. நேற்று நான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகின்றேன். நான் அன்னை பூதியம்மாவோட நினைவு நாள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஸ்ரீநேசன் சாருக்கும் ஸ்ரீநாத் டாக்டர் அவர்களுக்கும் நான் தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் அந்த தொலைபேசி அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு பொதுமகன் ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துகின்றான உடனே நீங்கள் அதுக்கான பதிலை வழங்கணும், அல்லது நீங்கள் அதை எது என்னென்று கேட்க போகணும். நேற்று மிகவும் ஒரு அன்னை பூதியம்மாவோட அந்த நினைவு நாளை நாங்கள் அதை சரியான முறையில் செய்வதற்கு அங்கே போலீசினுடைய அங்கே அடைவெடுத்தனமான வேலைகள் அங்கே நடத்தப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த கூடாரங்கள் அமைக்கும் போது அதுகளை கடத்தி அங்கு வந்திருந்த முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பலரும் அங்கு சமூகம் அளித்திருந்தார்கள் அன்னையினுடைய அந்த நினைவாலயத்துக்கு. ஆனால் நாங்கள் அங்கே தொலைபேசியில் அனுப்ப ஏற்படுத்துகின்றோம். அந்த இடத்துக்கு போங்கள், அந்த என்ன நடக்கு என்று பார்க்கறதுக்காக நீங்கள் அங்கு போகவில்லை. சாணக்கியன் துறையையும் கொட்டிக்கொண்டு சிறுநேசர் வீட்டில் நீங்கள் அன்னை பூதியம்மாட நினைவினாலே உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அங்கே செய்கிறீர்கள். அன்னை பூதியம்மா இருந்து எங்கே உண்ணாவிரதம் இருந்தால் அவருடைய சமாதி எங்கே இருக்கின்ற அந்த இடத்தில் தான் செய்ய வேண்டும். நான் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். கடந்த மாவீரர் நாள் நினைவு நாளை யாருக்குமே ஒரு தடை உத்தரவும் இல்லாமல் நான் ஒருவனாகத்தான் அதை வெற்றிகரமாக செய்து முடித்தேன். தடை உத்தரவு என்றது என்ன கூப்பிட்டு வாழைச்சேனை போலீசில் என்னை தடை உத்தரவு தந்த போது நான் ஊடக அறிக்கையை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்ததன் பிரகாரம் தான் சகல இடங்களிலேயும் மாவீரர் நாளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. காத்திய பூக்கள் கூட அங்கு அனுமதிக்கப்படவில்லை. எந்த ஒரு தேசிய இதுகளும் இல்லை. காத்திய 27 என்று மட்டும்தான் அங்கு எழுதியிருக்க வேண்டும். ஏனைய எங்களால் தடை செய்யப்பட்ட அத்தனையும் அங்கு பதியப்படுமாக இருந்தால், நினைவுபடுத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவேன், நீங்கள் வெளிநாடு செல்ல மாட்டீங்க என்றது போலீஸ் எங்களுக்கு அந்த பயப்புறத்தை அவர் சொல்லவில்லை, ஒரு ஆலோசனையாகத்தான் அங்கு தந்திருந்தது. நாங்கள் அதை கேட்காமல் நாங்கள் உடனடியாகவே ஊடக சந்திப்பை நடத்தி அனைவருக்கும் நாங்கள் அதை தெரியப்படுத்தினோம். அரசாங்கம் உடனே அதை பார்த்து போட்டு உடனடியாக சகல இடங்களிலையும் நாங்கள் அதை வெற்றிகரமாக மக்கள் ஒரு அமைதியான முறையில் நாங்கள் அதை செய்து காட்டியிருக்கின்றோம். நீங்கள் என்று எதுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த இதை நீங்கள் செய்தீர்கள்? நான் உங்கள்கிட்ட கேட்கின்றேன். இந்த அரசியலை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை உண்மையாகவே நீங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால் நீங்கள் அத்தனை வேலைகளையும் எங்களுடைய தியாகங்களையும் நினைவுபடுத்த வேண்டியது, மக்களை ஒன்றுபடுத்த வேண்டியது கடமைப்பாடு உங்களுக்குத்தான் இருக்கிறது, எங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களோடு நாங்கள் இணைந்து பயணிப்போம். அப்படியானால் நீங்கள் இந்த அரசியலை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். இன்று பிள்ளையார் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரங்களை கிராமமாக அவர்களுடைய பெயர்களை உச்சரித்துக் கொண்டு திரிகின்றீர்கள் என்று அவர்களை உச்சரிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய பணிகளை மக்களுக்கு எதுவென்றதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அதைத்தான் நான் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு. என்னிடம் கேட்கின்றீர்கள், நீங்கள் உண்மையான தேசியவாதி. நான் உண்மையான ஒரு உணர்வாளன், தேசியவாதி தான். நான் அனைவருக்கும் சொல்லுகின்றேன். நான் சாணக்கியனையோ சுமந்திரனையோ இங்கு வெள்ளை அடிக்க வரவில்லை, அவர்களுக்கு நான் செம்பு தூக்க வரவில்லை. அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் இங்கு இருக்கின்றார்கள். இன்றைக்கு சாணக்கியன் கடந்த காலத்தில் கர்ணமான் தொடக்கம் பிள்ளையான் வரைக்கும் மைந்த அரசாங்க தொடக்கம் அங்குதான் இருந்து வளர்ந்து இங்கதான் வந்தவர். அவரை அரசியலை கட்டி இங்க எங்களோட தான் வந்தவர். இன்றைக்கு வென்ற பிறகு இன்றைக்கு எங்களுக்கான இன்றைக்கு பல விடயங்களை பேச வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தருகின்ற பார்லமெண்ட் ஒதுக்கப்படுகின்ற அந்த நேரங்களை ஏனைய எதிரணியாக இருக்கின்றவர்கள் மீது தான் நீங்கள் குற்றஞ்சாட்டுகின்ற ஒழிய எங்களுக்கான மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் கதைப்பதில்லை. அங்கு நான் உங்களை கொண்டு சொல்ல விரும்புகின்றேன், உண்மையாக உங்களுக்கு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியாது. பல விடயங்களை சாதிக்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் அதை ஒருபோது நீங்கள் செய்ய மாட்டீர்கள். உங்களுடைய அரசியல் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அரசியலாகத்தான், உங்களோட அரசியல் லாபமாக தான் நீங்கள் செய்தோம். தான் மட்டும்தான் இங்கு வெல்ல வேணும், தான் இந்த அரசியலில் சாகும் வரைக்கும் இருக்கும் என்ற நோக்கம் இருக்குமா இருந்தால் நீங்கள் வெளியேற வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய இந்த ஒரு அரசியல் பயணம். இது நாங்கள் நிறையவே 75 வருஷங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தந்தை செல்வ தொடக்கம், எங்களுடைய தேசிய தலைவர் தொடக்கம், எங்கள் ஆயுத போராட்டம் என்று மௌனிக்கப்பட்டது பிறகு உங்களுடைய இங்கே யாருமே இங்கே சரியான முறையில் அரசியலை செய்யவில்லை என்று உங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள்
நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மற்றவர்களை பெயர்களை கருணாமனுடைய பெயரையும் பிள்ளையனுடைய பெயரையும் ஊர் ஊராக நீங்கள் பேசிக்கொண்டு தெரிவதனுடைய அர்த்தம் என்ன? தமிழ் தேசிய வளர்ப்பதற்காக இருந்தால் மற்றவனுடைய வீட்டில் என்ன விளக்கு எறிவது என்று பார்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வீட்டில் என்ன எரிகின்றது, என்ன இருக்கின்றது முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. இந்த அரசியலானது தமிழ் மக்களுக்காக நீங்கள் உண்மையாகவே அரசியல் பயணத்தை முன்னெடுப்பதாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்கின்றேன். சாணக்கியன் பற்றி பேசுகின்ற நான் உங்களிடம் கேட்கின்றேன். என்று சாணக்கியன் தமிழரசு கட்சிக்காக வளர்ச்சிக்காக செய்த காரியங்கள் என்ன, அதே போல சுதந்திரன் செய்த காரியம் என்ன என்று நீங்கள் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவரை வெளியேற்றுகின்றீர்கள். ஏனைய சிங்கள கட்சிகளில் இருந்த வந்தவர்களை உள்வாங்கி இன்றைக்கு வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கின்றீர்கள் என்று அரியமைய என்று சொல்லப்படும். கடந்த காலத்தில் நான் அவருக்கு விமர்சனம், ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவருக்கு பல விடயங்களை அவருடைய நேரடியாக பேசியிருந்தேன், பல விடயங்களை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கடந்த காலத்தில் சகலரும் நீங்கள் பிளவிட்டிருக்கின்றீர்கள். சஜித் பிரேமதாசவனுடைய புகைப்படத்தை வீட்டு சின்னத்துடன் இணைச்சு நீங்கள் போஸ்டர் அடிச்சு மக்களுக்கு விநியோகம் செய்கின்றீர்கள். கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு அந்த அனுமதி யார் தந்தது? நான் கேட்கின்றேன். உங்களுடைய கடமை மக்களுக்காக பணியாற்ற, தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவரை நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்திருக்கிறது தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு விடுதலைக்கான அரசியலை நீங்கள் செய்ய வந்திருக்கின்றீர்கள். அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் ரெண்டும் கட்ட நிலையில் இருந்து கொண்டு யாரையும் பாதிக்காத உங்களோட அரசியலை செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளியேற வேண்டும். நாங்கள் வெளியேற்றுவோம். என்னுடைய பங்களிப்பு 50% இருக்கும். சாணக்கியன் அடுத்த தேர்தலில் இருந்து வெளியேற்றப்படுவார். கடந்த அரசாங்கத்தில் பல இதுகளை ஒப்பந்தங்களை செய்து பல நிதிகளை பெற்றிருக்கின்றார்கள். கேட்டால் நாங்கள் தமிழ் தேசிய நாங்கள் எந்த ஒரு இதுகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றது. தமிழ் தேசிய அரசியலில் இருந்து இன்றைக்கு சுமந்திரன் என்ன செய்கின்றார் என்றால் இந்த கட்சியை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி நேரில் தான் இங்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். அன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சர்வதேச ஊடகத்தில் பேசியிருக்கின்றார் பல விடயங்களை. அது சம்பந்தமாக இதுவரையிலே பாராளுமன்ற மன்றத்தில் யாருமே குரல் கொடுக்கவில்லை. இது உண்மையான இந்த ஜனாதிபதியுடைய கருத்தை வச்சு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். சிங்கள இனத்துக்கு இப்படி ஒரு இதை செய்திருக்கின்றார், சிங்கள மக்களுக்காக ஒரு வாழ்ந்த தலைவன் எப்படி இந்த சிறுபான்மை மக்களுக்கான ஒரு விடுதலை பெற்றுக் கொடுப்பார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பவில்லை. ஏன் கேட்கவில்லை? தங்களுக்கு அங்கு டீல் இருக்கின்றது. ஆனால் இன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பல கோடி நிதிகளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். யாருக்கு வழங்கியிருக்கின்றார்? இந்த சாணக்கியனுக்கும் சுமந்திரன் அவர்கள் பங்கு போட்டு எடுத்திருக்கின்றார்கள் என்ற மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே கொடுத்த கோடிக்கான நிதிகளை தங்களுக்குரியவர்களுக்கு, தங்களுக்கு ஆதரவான உள்ள ஆலயங்களுக்கும் ஏனைய செயற்பாடுகளுக்கும் அவர் பிரித்து அதை வழங்கியதன் காரணமாகத்தான் தங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்று அவருடைய செயற்பாடு. இவர் ஒரு சிறு பிள்ளை, போராட்ட காலத்தில் இவர் சிறு பிள்ளையாக இருந்தவர். எங்களுடைய போராட்ட வரலாறு சாணக்கியனுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசு நாங்கள் படிக்காவிட்டாலும் எங்களுடைய அரசியல், எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் எதுவாக இருக்க வேண்டும், நாங்கள் எதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு காலங்களையும் நேரங்களையும் கடத்தி கொண்டு போக முடியாது. புதிய ஒரு இளைஞர் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நாங்கள் அடுத்த சந்தையிலே நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களிடம் கேட்கின்றேன், தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணி, மகளிர் அணி என்று உங்களுக்கு இருக்குதா என்று இந்த பார்த்துக் கொண்டிருக்கின்ற உறவுகளிடம் நான் கேட்கின்றேன். நீங்கள் பிள்ளையாரை பற்றி கொக்கரித்துக் கொண்டு தெரிகிறீர்கள். இந்த தேர்தல் காலங்களில் பிள்ளையாருடைய நீங்கள் தான் மூத்திரம் வாங்கி குடிக்க வேண்டும். பிள்ளையானிடம் பிள்ளையாருடைய மகளிர் அணியை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனை கல்விமான்களை அவன் கையாண்டிருக்கின்றார், அவருக்கு பின்னால் எத்தனை பேர் நின்றிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவருடைய அரசியல் மௌனிக்கப்பட்டு அவருடைய அரசியல் இனி இல்லை. கிழக்கில்
இந்த தமிழ் தேசியத்துக்காக எரியப்பட்ட விளக்கு நூந்து விட்டது. அதை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டியதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தமிழரசிக்கான ஒரு தனியான இளைஞர் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். சிறந்த மகளிர் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதுவரையிலும் இல்லை. நீங்கள் கொண்டு வர எல்லாமே மைத்திரிபால சிறிசேனாவோட இருந்தவர்களையும் ஏனைய டக்ளஸோட இருந்தவர்களையும் தான் நீங்கள் இன்று வேட்பாளராக நிறுத்துகின்றீர்கள். அரியமையா அன்றைக்கு போராட்ட காலத்திலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கடந்த காலங்களில் மக்களுக்காக பணியாற்றின்ற ஒருவரை நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றுகின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். நீங்கள் வீட்டு சின்னத்தை போட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு நீங்கள் நோட்டீஸ் அடிக்கி மக்களுக்கு விநியோகம் செய்த உங்களுக்கு ஏன் நீங்கள் தண்டனை வழங்கவில்லை? நீங்கள் இந்த சாணக்கியனோ சுமந்திரனோ இந்த கட்சியில் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு நீங்கள் யார்? நான் கேட்கலாம். நான் எவனிடமும் எந்த கட்சியிலே நான் பணியாற்றவில்லை. ஒரு தமிழரசிக்காக ஒரு தமிழ் தேசியத்துக்காக நீண்ட காலமாக பல விமர்சனங்களை பல அவமானங்களை பட்ட ஒருத்தன் நான் மட்டுமில்லை, பல இளைஞர்கள் என்று முகநூலூடாகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய செயற்பாடுகளை பார்த்தா தெரியும். நாங்கள் சகல விடயங்களும் தமிழ் மக்கள் சார்ந்த எந்த ஒரு செய்தியாக ஊடகங்கள் வார செய்திகளை கூட நாங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றதுக்காக பல விடயங்களை பதிவு செய்கின்றேன். அதே போன்று எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் பதிவு செய்கின்றேன். அதே போன்று எங்களுக்கு பிடித்த உண்மையான தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிற வேட்பாளர்களை நாங்கள் பதிவு செய்கின்றோம். தமிழ் தேசியம் தமிழரசை ஆதரிச்சாதான் தமிழ் தேசியம் என்றது கிடையாது. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் பிள்ளையானுடைய கட்சியிலையும் உண்மையான தமிழ் தேசிய உணர்வு உள்ள இளைஞர்கள் அவரோடையும் தான் இருக்கின்றார்கள். ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள் பிழையானவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் இருக்கிறவர்களும் தமிழ் தேசிய உணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்படி பல விஷயங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும். வேறொரு தொலைபேசி அழைப்பு வந்தால கட்டாயிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுக்கு நான் பாடம் எடுக்க, உங்களுக்கு அரசியல் கற்றுத்தர நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் தயாராக இருந்தால் என்னை அழைத்து உங்களுடைய இடத்தில் எனக்கு கொண்ட ஒரு பொறுப்பை தந்தால் 1 வருடம் தூரம் சகலரையும் வெளியில் சென்றவர்களை உடனடியாக உள்வாங்கி நான் இந்த கட்சியை பலப்படுத்தி தருவேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த கட்சியை வளர்ச்சி வர செய்ய வேண்டிய ஒரு நல்ல சிந்தனையில் இல்லை. நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தை சிதைக்க வந்தவர்கள். சுமந்திரனும் சாணக்கியனும் திட்டமிட்டு இந்த தமிழரசுக்குள் களமிறக்கப்பட்டவர்கள். அப்படியானால் நான் கேட்கின்றேன், இந்த இடத்தில் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக சுமந்திரனோ அல்லது சாணக்கியனோ செய்த தியாகங்களையோ அல்லது அவர்கள் செய்த இன்றைக்கு இருக்கின்ற ஒரு இளைஞர் அணியோ மகளிர் அணியோ உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் இந்த இடத்தில் பதில் கூறுங்கள். நான் அதுக்கான பதிலை வழங்குகின்றேன். மீண்டும் நான் உங்களிடம் கேட்கின்றேன், என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் பல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். பலர் வந்து என்னிடம் சண்டை போட்டாலும் நான் அவர்களை மதித்து அவர்களுடைய உணர்வுகளை உங்களுடைய உணர்வுகளை அனைவருடைய உணர்வுகளை மதிக்கின்றேன். இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்களுக்கு தமிழ் தேசிய அந்த சிந்தனை உணர்வுகள் அவர்களுக்கு இல்லை. ஆனால் சாணக்கியனை ஆதரித்தாலும் சுமந்திரனை ஆதரித்தாலும் ஆனால் அவர்களுக்கு பின்னுக்கு நிற்கின்ற இளைஞர்கள் உண்மையான உணர்வு உள்ள நீங்கள் என்றதை நான் அடித்து சொல்லுகின்றேன். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து. நாங்கள் என்று எத்தனை காலமாக நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக. ஆனால் இன்று எதுவுமே சதி வலைக்குள் நாங்கள் சிக்கப்பட்டுள்ளோம். இந்த சதி வலையில் இருந்து நாங்கள் விலகுவதாக இருந்தால், உண்மையான தமிழ் தேசிய நிலைநாட்டப்படுவதாக இருந்தால், சுமந்திரன் சாணக்கியன் இருவரும் இந்த கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும்.
சுமந்திரனுடைய அந்த வேட்பாளர் தெரிவாலதான் இன்று வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியம் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. எதிர்வரும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சாணக்கியனுடைய அரசியல் பயணமும் கேள்விக்குறியாகும் என்பதை நான் இந்த இடத்தில் உயிரோடு இல்லாவிட்டாலும் இந்த நேரத்தை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். அடுத்த தேர்தலில் சாணக்கியன் இருக்குமிடம் தெரியாமல் அரசியலை விட்டு மக்கள் விரட்டுவார்கள் என்ற உறுதியாக நான் சொல்லுகின்றேன். நான் இருந்தால் 50% என்னுடைய பங்களிப்பு இருக்கும். நிறையவே நாங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று நடைபெறுகின்ற தேர்தலாக இருக்கட்டும் என்ற பலரும் இன்று தமிழ் சாணக்கியனுடைய சதிகளால பலர் என்று சுயேட்சையாகவும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உணர்வுகளை அவர்களுடைய 5 வருடம் காத்து கொண்டிருக்க முடியாதென்றதுக்காக சுயேட்சையிலையும் வந்து களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையாகவே தமிழரசியில் பணியாற்றி தமிழரசி கட்சிக்காக பாடுபட்டவர்களாக இருந்தால் உண்மையாகவே அவர்களுக்கும் வாக்களித்து அவர்களையும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றேன். அதே போன்று தமிழ் தேசிய இந்த இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய பல சிங்கள அரசினுடைய கட்சிகள் இருந்து வந்தவர்கள் கூட என்று தமிழரசு கட்சியில் போட்டியிடுகின்றார்கள். அவர்களை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், நாங்கள் தான் அதை கொண்டு போகணும் என்று சொன்னால் அது உங்களுடைய வெற்றி அல்ல, மக்களுடைய வெற்றி அல்ல. அந்த வெற்றியை தனதாக்கி கொள்வது சாணக்கியனும் சுமந்திரனாகவும் இருக்கும் என்றுதான் நான் உங்களுடன் சொல்லுகின்றேன். எனவே இன்று தமிழ் தேசியம் நிலைநாட்டப்பட வேண்டும். சரியான ஒரு எங்களுடைய இந்த மக்கள் பயணத்தை முன்னெடுப்பதாக இருந்தால் சரியான மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஒரு கருத்தை. மக்கள் சரியான அந்த கிராமங்களில் சரியான மக்கள் பணிகளை கடந்த காலங்களில் செய்தவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது வீடாக இருந்தாலும் சரி, போலாக இருந்தாலும் சரி, பண்டிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ் இனத்துக்காக உங்களுடைய கிராமங்களில் பங்காற்றியவர்களை நீங்கள் எதிராக வீட்டுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் உண்மையான நேர்மையான நபர்களை இந்த தேர்தலில் தெரிவு செய்து நீங்கள் எங்களிடம் கொண்டு வந்தால் அவர்களை வைத்து நாங்கள் மக்களுக்கான சிறந்த மக்கள் பணிகளை செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், தயாராகவும் இருக்கின்றோம். ஆனால் இன்று பிள்ளையானுடைய கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் என்று திசை மாறி கூட போகலாம் என்று பல பிரச்சனைக்கு மத்தியில் இன்று பிள்ளையானுடைய அரசியல் அவர் திரும்பி வருவார் என்றது நாங்கள் சொல்ல முடியாது. 99% அவர் வர முடியாது. அவருடைய அரசியல், அவருடைய சகல அவங்கள் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட அத்தனைக்கும் கடவுள் தீர்ப்பு அவருக்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்வதென்றது நான் இன்றையிலிருந்து சொல்றேன், நாளைக்காவது நீங்கள் இந்த பிரச்சாரங்களை அவர்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து உங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை செய்வீர்களாக இருந்தால் மீண்டும் நான் நேரலையில் வந்து உங்களுக்கு நான் மக்களுக்கு பல விடயங்களை கூறுவேன். எனவே நீங்கள் உங்களுடைய அரசியலை செய்வதற்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த தமிழ் தேசியம் எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த மக்களை எப்படி கட்டியடை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வேண்டும். இளைஞர் அணி என்று உங்களுக்கு பொறுப்புகளை தந்தால் நீங்கள் இதுவரையிலேயும் ஒரு மாநாடை நடத்தி 10 இளைஞர்களை இதுவரையிலே நீங்கள் ஒரு அங்கத்தவராக உள்வாங்கப்படவில்லை. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், இதுவரையிலே நான் தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவராக நான் இல்லை, பதிவு செய்யப்படவில்லை. யார் செய்ய வேண்டியவர்கள்? இளைஞரணி என்றதை எதுக்காக வச்சிருக்கின்றீர்கள்? ஒரு கட்சியை வளர்ச்சி அடைய செய்வதற்கு, ஒரு தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதற்கு பல வழிகளை, விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், மகளிர் கட்டமைப்பாக இருக்கட்டும், பல விடயங்களை நீங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால் பல நிதிகள் உங்களை தேடி வரும்.
நீங்கள் தேடவில்லை, தேட தேவையில்லை. உங்களை தேடி நிதிகள் உங்களுடைய காலடிக்கு வரும் உங்களுடைய மக்கள் பணிகளை செய்வதற்கு. ஆனால் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய அரசியல் சாணக்கியன் கருணாமானுக்கும் பின்னாலே தெரிஞ்சிருக்கின்றார், பிள்ளையானுக்கு பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கின்றார், மைந்த குடும்பத்தினுடனும் நெருக்கமான உறவை கொண்ட ஒருவர் என்று அவர் தமிழ் தேசியம் பேசுகின்றார். அவரை ஆதரிக்கின்ற இளைஞர்கள் என்னை விரல் நீட்டி கேட்கின்றார், நீ யார் அப்படின்னு. நான் உண்மையான தமிழ் தேசியவாதி, உண்மையான உணர்வாளன் என்றதை நான் அடையாளப்படுத்திக் கொண்டே இருப்பேன் சாகும் வரைக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகின்றேன். என்னுடைய பதிவுகளை பார்க்க வேண்டும், கடந்த கால செயற்பாடுகளை நீங்கள் பாருங்கள். இதுவரையிலே நாங்கள் எந்த தியாகிகளை, எந்த ஒரு மாவீரர்களையும் நாங்கள் வித்து பிழைக்கவும் இல்லை. எங்களுடைய 10 ரூபாயை இல்லாத மக்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதை வச்சு நான் இதுவரையில் எதுவுமே நான் செய்யவில்லை. இன்றும் நான் கஷ்டப்பட்ட ஒருவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 4 வருடங்களாக வெளிநாட்டில் பணியாற்றி 4000 கூட என்னுடைய வேங்கல் இல்லாமல் இரவு பகலாக இந்த நிறுவனத்தில் பணியாற்றுவதை எனக்கு குறைவாக இருந்தாலும் என்னுடைய மக்களுக்காக இந்த முகநூலில் இரவு பகலாக நான் பாடுபடுவதுதான் கூடுதலாக இருக்கின்றது. என்னுடைய நிறுவனத்தில் வேலை எனக்கு குறைவாகத்தான் இருக்கும். முகநூலில் தான் எனக்கு அதிகமான நேரத்தை செலவழிப்பேன். என்னுடைய இனத்தின் விடுதலைக்காக என்னுடைய சமுதாயம் ஒரு சரியான ஒரு வழிகாட்டலுக்குள் வர வேண்டும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நிறையவே நான் முயற்சி செய்கின்றேன். எனவே நான் மக்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்ற விடயம், நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்னுடைய முகநூலை நீங்கள் பார்க்க வேண்டும். கட்டாயமாக நான் அதில் உங்களுக்கு யாரை வெல்ல வைக்க வேண்டும், யார் அந்த மக்களுக்கான மக்கள் பணிகளை செய்யக்கூடியவர்கள் என்று நான் தொடர்ச்சியாக நான் பதிவு செய்து கொண்டும் இருக்கின்றேன். அவர்களுக்காக நீங்கள் வாக்களித்து வீட்டுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நிலையில் இருந்ததால தான் இன்றைக்கு இவர்கள் எங்களை கொண்டு வீடு வச்சுக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களை வச்சு பிழைப்பு நடத்துகின்றார்கள். இன்றைக்கு சஜித் பிரேமதாசை யாருடன் நாங்கள் சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் ஒரு ஜனாதிபதி ஆதரிக்க வேண்டும், ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவருக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். தற்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய வேணும். ஒன்று சஜித் பிரேமதாச, மற்றது அனுரகுமார திசாநாயக்க என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடாக இருந்தது. அப்படி நீங்கள் ஒரு உண்மையாகவே ஒரு தமிழர் எதிராக களத்தில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க வேண்டுமாக இருந்தால் அது வீட்டு சின்னத்தில் தான் களமிறங்க வேண்டும். நீங்கள் அப்படியாக இருந்திருந்தால் வீட்டு சின்னத்தை அரியமையாக நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும். அப்போது நாங்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை மக்கள் வழங்கியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் வடக்கு மாகாணத்திலே இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கின்ற எழுச்சி பெற்றிருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தில் இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய நிலைநாட்டப்பட்டிருக்கும். எனவே இன்று வெளியேறி சென்றவர்களை தமிழரசைக்குள் உள்வாங்கி ஒரு ஒற்றுமைப்பாட்டுடன் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக நீங்கள் உண்மையாகவே தியாகம் செய்யணுமா, அல்லது எங்களுடைய ஆயுத போராட்டையும் எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய மாவீரர்களையும் உண்மையாகவே மனதில் சுமந்து உங்களுடைய அரசியல் பயணம் நடைபெறும் என்றால் உண்மையாகவே நீங்கள் உணர்வோடு இந்த கட்சியை, இந்த வீட்டு சின்னம் என்றதை நீங்கள் ஒழுங்கான ஒரு பாதையில் வழிகாட்டி ஒரு தனியான ஒரு சிறந்த தமிழரசாக உருவாக்க வேண்டும் என்று நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வெல்லும் வரைக்கும் நீங்கள் இரவு பகலாக நீங்களாக கோலடிப்பீர்கள். வென்ற பிறகு நாங்கள் கோலடித்தால் தொடர்வில்லை. கேட்டா சொல்லுகின்ற கருணாவுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று. நீங்கள் யாரையுமே குறை சொல்லியோ அல்லது அவர்களுடைய அரசியல், அதாவது பிள்ளையானுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் செய்யவில்லை, நீங்கள் அவர்களுக்காக செய்து கொண்டு திரிகின்றீர்கள். உங்களுக்கு ஒரு வெக்கமா இல்ல? பிள்ளையானுடைய மூத்திரத்தை வாங்கி நீங்கள் குடிக்க வேண்டும் சிறைக்கு சென்று. சிறையில் அடைக்கப்பட்டால் அங்கு நீங்கள் இங்கே இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர் அங்கே போய் வாங்கி கொண்டு குடித்துக்கொண்டு உங்களுடைய
ஞானங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், அரசியல் தெளிவடையுங்கள். உங்களுக்கான ஒரு ஆலோசனை இல்லை. கடந்த காலத்தில் எங்களுடைய ஒரு கட்டுப்பாடு, ஒரு எங்களுக்கென்று ஒரு கட்டமைப்பு இருந்தது. அந்த கட்டமைப்பினூடாக தான் நாங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருந்தோம். நீங்கள் தனிப்பட்ட நீங்கள் உண்மையாக பேர் ஊடக சந்திப்பை செய்யும் போது இது தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல். நீங்கள் மக்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும், அல்லது நீங்களே ஆலோசனை செய்து சரியான ஒரு முடிவெடுத்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையிலே, முதலாவது நீங்கள் ஒற்றுமையாகுங்கள். ஒரு சிறந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் பாடுபட்டால் நாங்கள் பின்னுக்கு இருப்போம், அல்லது எங்களுடைய அரசியல் பயணத்தை மாற்றவும் எங்களால் முடியும். நாங்கள் உங்களுக்கு கடன்பட்டவர் கிடையாது, தலைவிதியும் எங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பின்னால் திரிவதற்கு. நீங்கள் உணர்ந்து உங்களுடைய அரசியல் பயணத்தை நேர்மையான முறையில் இந்த மக்களுக்காக உங்களை தியாகம் செய்கிற அளவுக்கு இருக்கணும். உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு உணர்வான உண்மையான ஒரு தலைவன் தான் தமிழ் அரசுக்குள் இருக்க வேண்டும். இல்லையா நீங்கள் வெளியேற வேண்டும். இதை விட்டு உறுதியாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுக்கு உண்மையான நீங்கள் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளனாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக சகலரை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எத்தனையோ நேர்மையான அரசியல்வாதிகளை நீங்கள் வெளியேற்றிருக்கின்றீர்கள். எனவே நான் சொல்லுகின்றேன், இனி வரும் காலங்களில் நாளை அல்லது மறுநாள் கூட நீங்கள் எந்த ஒரு மேடையிலையும் எவனுடைய எதிரணியாக இருக்கின்றவனை நீங்கள் பேரை உச்சரித்து நீங்கள் அரசியல் செய்தால் உங்களுக்கு அரசியல் செய்ய தகுதியற்றவர்கள் நீங்கள். அப்படியானால் உங்களுக்கு அரசியல் தெரியாதென்றதை நான் அடித்து சொல்லுகின்றேன். உங்களுடைய அரசியல் மேடையில், பிரச்சார மேடையில் நான் வந்து உங்களுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் நான் வருகின்றேன். அரசியல் என்பது தங்களுடைய மற்றவரை குற்றம் சொல்லிக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் போய்கொண்டிருந்தால் எங்களுடைய இந்த அழுக்குகளை எப்படி நாங்கள் கலட்டிக் கொள்வது? முதல் உங்களுடைய இருக்கின்ற அழுக்குகளை கலட்டிக் கொள்ளுங்கள், அதுக்கு பிறகு மற்றவனை பற்றி சிந்திங்கள். நீங்கள் என்று சட்டம் இருக்கின்றது, நீதித்துறை இருக்கின்றது. அது காலத்தின் நேரம் எங்களுடைய விடுதலை பயணம் என்று ஒரு நாள் வெற்றி அழைக்கும். அதில் மாற்றுக்கிறதில்லை. அது சுமந்திரனை போல 10 துரோகிகள் உருவாகினாலும் நாங்கள் வெண்டையாகுவோம். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனையோ இன்றைய மக்கள்கள், எத்தனையோ புத்திஜீவிகள், எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ சட்டத்தரணிகள் இந்த இனத்துக்காக, விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேசம் வரைக்கும் எத்தனை தியாகங்களை செய்கிறான் உங்களுக்கு தெரியுமா? இதுவரையும் வெளிநாட்டு பயணங்களை உங்களுக்கு முன்னெடுக்க இல்லாம இருக்கு. அங்க போனால் சுமந்திரன் சாணக்கியன் போனால் செருப்பாலை அடிப்பார்கள். அங்க மக்கள் தேடி தெரிகின்றார்கள். காரணம் என்ன? உங்களுடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே நான் தயவாக மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், எதிர்வருகின்ற தேர்தலில் நேர்மையான மக்கள் பணிகளை செய்த கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் எவ்வாறான பணிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக வாக்களியுங்கள். அதுக்காக நான் எங்களுக்கு எதிரானியாக இருக்கின்ற துரோகிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசியத்துக்காக யாராக இருந்தாலும் பாடுபட்டாலும் அவர்கள் வெல்லப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அப்போது நாங்கள் அவர்களை தெரிவு செய்து நாங்கள் அவர்களை ஒன்றிணைத்து ஒரே கொடையில் நாங்கள் எங்கள் மக்கள் பணிகளை நாங்கள் முன்னெடுப்போம். நீங்கள் தமிழ் தேசியத்திற்காக ஒரு உணர்வாளனாக இருப்பதாக என்றால், உண்மையான தமிழ் தேசியமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, தமிழரசுக்கு நான் கேட்கின்றேன், மாவீரர்களுடைய நினைவு நாளை நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். எங்களுடைய தியாகிகள், அதாவது அன்னை போதியம்மாவுடைய, தெளிவண்ணையுடைய, சகல விதமான மாமனிதர்களுடைய அனைத்தையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுடன் நிற்போம் என்று அம்பாறையில் கௌசலி அன்னையோட படுகொலை செய்யப்பட்ட சந்திரநேரு ஐயாவினுடைய நினைவு நாளை நீங்கள் இதுவரை மக்கள் எழுச்சியோடு நீங்கள் அதை நினைவுபடுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் தமிழ் தேசிய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் உலகமெங்கும் ஒளி பரவி கொண்டிருக்கும். எங்களுடைய விடுதலை, எங்களுடைய தியாகங்கள் அன்று பரவி கொண்டிருக்கும். விளக்கு எரியாவிட்டால் யாருக்குமே தெரியாது. நீங்கள் செய்ய வேண்டியது மனிதர்களை, எங்களுடைய தியாகங்களை, எங்களுடைய நினைவுகளை
உலகறிய செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் தேர்தல் காலத்தில் தலைவர் காட்டிய வீடு என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றீர்கள். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு வீடுகளில் ஒடுங்கிக் கொண்டு சுமந்திரன் துரோகியையும் கூட்டிக் கொண்டு நீங்கள் அன்னையின் நினைவு நாளை உங்கள் வீட்டில் செய்கின்றீர்கள். ஒரு பொது இடம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியாலயம் இல்லை. தமிழரசை சந்திப்பதற்கு மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு காரியாலயம் கிழக்கில் இல்லை. ஏன் உங்களால் அதை செய்யவில்லை? அரசிடம் நீங்கள் அதுக்கான காணியை பெற்றுக்கொண்டு இன்று இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கான ஒரு காரியாலயத்தை நீங்கள் ஒழுங்கான ஒரு தலைவராக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு காரியாலயம் அமைக்கப்பட வேண்டும். ஒழுங்கான மகளிர் அமைப்பு கட்டி அணைக்கப்பட வேண்டும். அதே போன்று சரியான ஒரு இளைஞரணி கட்டமைப்பு உருவாக வேண்டும். அதன் ஊடாகத்தான் உங்களுடைய வளர்ச்சி பயணம், உங்களுடைய தமிழ் தேசியம் நிலைநாட்டப்படும். எனவே மீண்டும் ஒரு நாள் உங்களை தொடர்ச்சியான உங்களுடைய இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வருமாக இருந்தால் நான் தொடர்ச்சியான தேர்தல் முடியும் வரைக்கும் என்னுடைய நேரலையை நான் மக்களுக்கு தெளிவான கண்ணோட்டத்தை நான் மக்களுக்கு வழங்குவேன். மக்கள் ஆணை 3 தொகுதிகளிலும் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றீர்கள். நியாயமான முறையில் நியாயமான தெரிவில் நீங்கள் செய்திருக்க வேண்டும். பல தொகுதிகளிலும் சாணக்கியன் தலையிட்டு என்று வேட்பாளர்களை தெரிவு செய்திருக்கின்றார் என்று மாநகர சபை, மட்டக்களப்பு மாநகர சபை என்று கேள்விக்குறியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பாரிய சவாலை ஏற்படுத்தும். சரியான ஒரு மேயர் தெரிவுக்கான ஒரு வேட்பாளரை நீங்கள் நிறுத்தவில்லை. அப்படி நிறுத்துவதாக இருந்திருந்தால் கடந்த காலத்தில் மேயராக இருந்த சரவணபான் அவர்களை நீங்கள் நிப்பாடி இருக்க வேண்டும் களத்தில். அப்போதுதான் நீங்கள் உங்களுடைய வெற்றி. மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் நினைச்சதை செய்வதற்கு மக்கள் ஒருபோதும் முட்டாள்கள் இல்லை என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். கடந்த காலங்களில் தும்பத்தொடியை போட்டாலும் மக்கள் வாக்களிப்பார்கள் வீட்டு சின்னத்தில் என்ற கனவை நீங்கள் உங்களிடமிருந்து கலட்டி எறிய வேண்டும். மக்கள் என்று சிந்திச்சிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் மக்கள் போலி அபிவிருத்தியை நம்பியிருந்தார்கள். அதனால்தான் என்று நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாயிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமைகள் எங்களுடைய இன அழிப்பு சம்பந்தமான, எங்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் சம்பந்தமான உண்மையான பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். சர்வதேசம் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நான் நினைக்கின்றேன். 30-32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகல கட்சிகளிலேயும் இன்று தமிழர்கள் என்று அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்கள் சேர்ந்து நீங்கள் இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை இதுவரைக்கும் நீங்கள் பேசவில்லை. செய்தீர்களா? இல்லை. நான் உண்மையாகவே இருப்பதாக இருந்தால் மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அந்த தலைவர்களையும், மன கணசனையாக இருக்கட்டும், ஏனைய தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களை ஒன்று சேர்த்து உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் ஒரு இணக்கப்பாட்டு, ஒரு ஒற்றுமைக்குள் வர வேண்டும். எதிரணியாக இருப்பார்கள், அது அவர்களுடைய கடமை, அவர்கள் பணியாற்றுவது அவர்களுடையது. ஆனால் எங்களுடைய அரசியலை மக்களுக்காக முன்னெடுப்பதற்கு சகலருடனும் நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. வடக்கும் கிழக்கும் என்று நீங்கள் நின்று கொண்டிருக்க கூடாது. என்ற சிறுபான்மை மக்களாகிய நாங்கள், அதாவது முஸ்லிம் மக்களுக்கும் சேர்ந்துதான் எங்களுடைய தலைவர் போராடினார். அவர்களை பிரித்து விடுவதற்கில்லை, அவர்களை நாங்கள் ஓரங்கட்டுவதற்கில்லை என்று நாங்கள் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டு அடக்குமுறைகளுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒட்டுமொத்த சிறுபான்மை இனமும். எனவே கடந்த காலங்கள் எவ்வாறு எங்கட தமிழ் தேசியம் நிலைநாட்டப்பட்டது,
எவ்வாறான அந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்றதை இப்போது நீங்கள் நிலைநாட்டுங்கள். சகலரை ஒன்றிணைத்து எங்களுடைய இந்த விடுதலைக்காக உங்களுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுங்கள். நீங்கள் தங்களுடைய ஆசனங்களை, உங்களுடைய கதிரைகளை கைப்பற்ற வேண்டும், யார் வேண்டாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தீங்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே என்ற பிள்ளையான் பல தடவைகள் சொல்லியிருப்பான், நாங்கள் ஆயுதம் ஏந்தினது சம்பந்தன் ஐயா போன்றவர்களுக்கு அவர்களால்தான் என்று. காரணம் என்னென்றால் உங்களுக்கு தெரியாது. அவன் எதிரணியாக இருக்கின்றாலும் அதில் நியாயம் இருக்கின்றது. உங்களுடைய அரசியல் பயணத்தை, தமிழ் தேசிய அரசியல் பயணத்தை நீங்கள் திறன்பட நேர்மையாக முன்னெடுத்தால் மீண்டும் ஒரு ஆயுதம் குழுவோ அல்லது ஆயுத போராட்டமோ உருவாக வாய்ப்பில்லை. உங்களை நம்பி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில் இனியொரு ஆயுத போராட்டம் உருவாகாத அளவுக்கு இந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற நீங்கள் பாதுகாத்து இந்த மக்களுக்கான ஜனநாயக வழியில் நீங்கள் போராட வேண்டும். மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். தொடர்ச்சியான அழுத்தங்களை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும், சர்வதேசத்துக்கு கொடுக்க வேண்டும். நீங்களை சுமந்திரன் அணி, சாணக்கியன் அணி, சிறிதரன் அணியாக பிரிஞ்சு கொண்டு ஆளாளாக நீங்கள் உங்களுடைய அரசியலை முன்னெடுத்தால் நீங்கள் எப்படி நீங்கள் மக்களுக்கு பணியாற்றப் போகின்றீர்கள்? முதலாவது நீங்கள் ஒற்றுமையாகுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய அரசியல் பயணத்தை செய்யுங்கள். கடந்த காலத்தில் நாங்கள் பல பிரச்சனை, இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏன் இந்த தமிழ் தேசியத்தில் இருந்து நாங்கள் விடுபட்டால் உங்களை விட நாங்கள் கோடீஸ்வரனாக நாங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சாதாரணமான மோட்டார் வெஹிக்கிள் தெரிஞ்சவர் கூட இன்றைக்கு ஒரு பெரிய பஜரோ வாகனத்தில் தெரியும் அளவுக்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்திருக்குது. இன்றைக்கு சம்பந்தனையா சாகும் வரைக்கும் ஒரு அரச சொத்துல தான் வாழ்ந்திருக்கின்றார். சுமந்திரன் சொல்லுகின்றார், இன அழிப்புக்கான ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று. நாங்கள் சர்வதேச மனித உரிமை குழு ஊடாக அறிந்து கொண்ட விடயம், அங்கு எங்களுடைய இன அழிப்புக்கான சகல ஆதாரங்களும் அங்கே இருக்கின்றது. சுமந்திரன் சொல்லுகின்ற பச்சை பொய்யை நீங்கள் நம்பாதீங்கள். மக்கள் சிங்கள அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்தை முன்னெடுக்கின்றார்கள். என்னுடன் நீங்கள் விமர்சனம் செய்வதாக இருந்தால், என்னுடைய பதிவுகளை நீங்கள் கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் நேரடியாகவே என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு தெளிவான கருத்துக்களை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றேன். யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் பலருக்கு தொடர்புகளை ஏற்படுத்தினேன், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை என்னுடைய முகநூலில் இருந்து நான் நீக்கிவிட்டேன் உங்களை. எனவே ஏனென்றால் இதில் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். அதுக்கான பதில்களை தற்போது என்னால் தர முடியாது. எனவே நான் இந்த நேரலை முடிந்த பிற்பாடு நான் சகலருக்கும் அதுக்கான முடிந்த அளவான தெளிவான பதில்களை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன் இந்த நேரத்தில். எனவே நீண்ட நேரம் என்னுடைய நேரலையை தொடர்ந்தால் நீங்கள் நேரம் எடுத்து பார்க்க மாட்டீர்கள். நான் என்னுடைய நேரலையை இத்துடன் முடிக்கின்றேன். தயவு செய்து என்னுடைய கருத்துகளில், என்னுடைய இந்த முகநூல் செயற்பாடுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நான் ஏதும் தவறான ஒரு பாதையில் நான் பயணிக்கிறேன் என்றால் நீங்கள் என்னிடம் நேரடியாகவே கேளுங்கள். உன்னுடைய நிலைப்பாடு என்ன தம்பி என்று நான் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய மக்களுக்காக என்னுடைய உணர்வை நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஆதங்கம் இருக்கின்றது, என்னுடன் நிறையவே இருக்கின்றது. நான் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாங்கள் ஒரு அத்திவாரம் ஒன்று எடுக்கின்றோம். அந்த அத்திவாரம் ஒரு பலமான ஒரு அத்திவாரமாக இருக்கும். என்று இருக்கின்ற டிஏபி கட்சியாக இருந்தால் சரி, ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எங்களோட அவர்களும் கைகோர்த்து வரக்கூடிய ஒரு திடமான இந்த மண்ணில் ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு நல்ல செயற்பாட்டை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் நான் ஒரு நீண்ட கால அரசியலில் பணியாற்றியவன்.
மக்களுடன் பணியாற்றியவன், மக்களுக்காக ஒரு சமூக சேவைகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன். படிக்காவிட்டாலும் சில விடயங்கள் நான் சொல்லுகின்ற கணிப்புகள் எல்லாமே நிறைவே நடந்திருக்கின்றது. என்னுடைய முகநூல்களை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். எனவே தயவு செய்து நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் சரியான உணர்வுள்ள மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை உள்ள வேட்பாளர்களை தெரிவு செய்யுங்கள். நாங்கள் இங்கு எதிரணியாக இருக்கின்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். தமிழ் தேசியத்தில் பயணித்திருக்கின்ற அவர்களால் இன்றைய சாணக்கியனால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு நீங்கள் உண்மையாகவே அவர்களை வெல்ல வச்சு நீங்கள் இந்த தமிழ் தேசியத்தை நிலைநாட்டி ஒரு சவாலாக வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று நான் உங்களுடன் கேட்டுக்கொண்டு, ஏதேனும் நான் பிழையாக கருத்துக்களை இங்கு வழங்கியிருந்தால் நேரடியாக என்னட்ட கேட்கலாம். என்னுடைய ஆதங்கம் தவறான இதுகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன். நான் சில ஆலோசனைகளை நான் பலருக்கு வழங்கியிருக்கின்றேன். நாங்கள் வெளியேறி சென்றவர்களை உள்வாங்கி ஒரு பலமான ஒரு கட்சியாக உருவாக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் வேறொரு பாதையை தேடி புதிய வடிவிலான ஒரு மாற்றத்தை எங்களோட மக்களுக்காக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு கொள்கை கூட நாங்கள் பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நேரத்துக்கு ஏற்றது போல் நான் மார்கட்ட பதிவுகளை போடுகின்றேன் என்பது ஒவ்வொருவருடைய இதுகளுக்கும் ஒரு திருப்திப்படுத்துவதற்காக பல இதுகளை நான் பதிவு செய்வேன். நான் என்னுடைய உணர்வுள்ள என்னுடைய தேசியத்திற்காக, என்னுடைய மக்களுக்காக, ஒரு சமூகத்துக்காகத்தான் நான் இந்த முகநூலை பாவிக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்துக்காக இல்லை என்று இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய நேரலையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன்.